ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான யோக பயிற்சிகள், நாற்காலியில் அமர்ந்தே செய்யக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்தோம், நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது அஜீரண கோளாறு, அல்சர் இருக்குது, வயிற்று வலி இருக்குது, வயிற்றுப்புண் இருக்குது, வயிறு உப்பிசமாக இருக்குது, ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கலை. இது பொதுவாகவே ஒரு 60-70 தாண்டியவர்களுக்கு அந்த ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காத நிலை கிடைக்கும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய நபர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே அந்த பயிற்சிகள் எதுவுமே நம்ம எடுக்காத காரணத்தினாலும், நாம் அந்த சாப்பிடக்கூடிய நேரம் தவறி சாப்பிடக்கூடிய காரணத்தினாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இரவு 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது நிச்சயமாக அஜீரண கோளாறு ஏற்படும். அப்போ முதல்ல நம்ம அதை ஒரு கரெக்ட் பண்ணிக்கிடணும். காலை உணவு அப்படின்னா 8லேருந்து 8:30க்குள்ளே, மதியம் 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே, மேக்ஸிமம் 2 மணிக்குள்ளே, இரவு 7:30 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிடணும். சாப்பிடும் பொழுதும் நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இதெல்லாம் ஒரு அந்த ஒழுக்க கோட்பாடோடு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக அஜீரண கோளாறு, அல்சர், வயிற்றுப்புண்கள் இந்த மாதிரி வராமல் வாழலாம். பசிக்கும் பொழுது நம்ம பசி அறிந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடிய நிலையில் தான் நமக்கு அல்சர் ஏற்படுகின்றது. அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்க, கையில் பிஸ்கட் வச்சுக்கோங்க, எப்பப்போ பசி வருதோ அப்போல்லாம் சாப்பிடுங்க. இது நீங்கள் ஜென்ரலாகவே நம்ம பசி எடுக்கும்போது சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அல்சருங்கிறதே வராது. அதே மாதிரி நம்ம உண்ணக்கூடிய உணவு நமக்கு ஒவ்வாத உணவை நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. அதிக காரம் வேண்டாம், அதிக உப்பு வேண்டாம், அதிக புளிப்பு வேண்டாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. கொத்தமல்லி அதை உணவில் அடிக்கடி அதிகமாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை துவையலாக உணவில் அடிக்கடி அதிகமாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது. ரொம்ப அல்சர் உள்ளவங்க இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீர் மோரில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஊற வச்சு 1 மணி நேரம் ஆனவுடனே அந்த கருவேப்பிலை நல்லா மென்று சாப்பிட்ருங்க. அந்த மோரையும் குடிச்சிருங்க. இளநீர் வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை பழம் உணவில் எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்பாக ஒரு சேர் இல்லைன்னா ஒரு ஸ்டூல் போட்டுக்கோங்க. ஒரு கால் மேலே வச்சுக்கோங்க, அடுத்த கால் மேலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஆசனம் பச்சிமோத ஆசனம். மெதுவாக 2 காலை தொடர பாருங்கள். கழுத்து லூஸாக உள்ள போட்டுக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங். ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது சுத்தப்படுத்தும் முதிரை. 4 விரல் சேர்த்துக்கோங்க. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். ஆழ் மனதில் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் சரியாவதாக எண்ணுங்கள். குடல் சுத்தம் ஏற்படுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அதிக அல்சர் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மண்ணீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். வயிறூப்பீசம் நீங்குவதாக எண்ணுங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மணிபூரக சக்கரா தியானம் பண்ண போகிறோம். 2 கை சின்முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பகுதியாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலைவலி தசைகள், தோள்பட்டை வெளி தசைகள், வலதுகை இடதுகை வெளி தசைகள், ஹிருதயத்தின் வெளி தசைகள், வயிற்று வெளி தசைகள், வலதுகால் இடதுகால் வெளி தசைகள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் எந்த டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதபடி மணிபூரக மையம் வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. கண்களை மூடி உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அது மணிபூரக மையம். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த முத்திரை பார்ப்போம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் சுத்தமாவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி, சிறுகுடல் பெருங்குடல், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரித்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் 2 கைகளையும் இந்த மாதிரி வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. வயிறு லேசாக உள்ள போய்க்கிடணும்.
நார்மல் பிரீத்திங். மீண்டும் நார்மல் பிரீத்திங், நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி, மணிபூரக மையம், அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் ஏற்ற பயிற்சி. இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நிச்சயமாக அல்சர், வயிறு உப்பீசம், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் வராமல் வளமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.